ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன படம் பற்றி பார்க்க போகிறோன்னா சாத்தான் டார்க் அப்படின்ற படம் தான். இது வந்து ஒரு ஹாரர் சைக்காலஜிக்கல் த்ரில்லராக வந்திருக்கு. அண்ட் நியூ ஃபேஸ் வந்து மணிகண்டன் ராமலிங்கம்ன்ற டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை நடித்தவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் இல்லை, பட் நம்ம கேள்விப்பட்ட ஆளுங்க தான். பிக் பாஸில் லாஸ்ட் சீசனில் எஃப்ஜேன்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் சாந்தினி தமிழரசன் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோயினை வந்து ஆயிஷா அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வந்து மோனா பந்த்ரின்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். சாத்தான், அதாவது அந்த சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு கும்பலை பற்றின கதை தான். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு மக்கள் வந்து ஒரு ஊரில் இருக்காங்க. அண்ட் அந்த கிராமத்தில் வந்து அது பல வருடங்களாக பின்பற்றி வராங்க. அண்ட் ஒரு 1980ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கிராமத்தில் வந்து திடீர்னு மர்மமான முறையில் நிறைய பேர் இறக்குறாங்க. அண்ட் அவங்க வந்து சாதாரணமாக சாவல, உடம்புல வந்து நிறைய சிம்பிள்ஸ்லாம் வந்து அவங்க உடம்புல பொறிக்கப்பட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு அகோரமாக இறக்குறாங்க. அண்ட் அவங்களோட பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண முடியாத அளவு நிறைய அமானுஷங்கள்லாம் அந்த ஊரில் நடக்குது. ஸோ இந்த அமானுஷங்கள்லாம் எதனால் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த மோனா பிந்திரின்றவங்க வந்து வராங்க இல்லையா, அவங்க வந்து மெர்ஸ்லின் என்ற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டரை சுற்றி தான் கதையை நோடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்டோரி வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி தான். யூஸ்வலாக ஹாரர் ஃபிலிமில் வந்து ஒரு கொலை நடந்து அந்த பேய் வந்து பழி வாங்குற மாதிரி அந்த மாதிரி தான் வைப்பாங்க. பட் இது வந்து ஒரு சாதாரண பேக்ட்ராப்பை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு சொல்லலாம். 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டேரக்ஷனை வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். டேரக்டர் ஒரு நியூ டேரக்டராக இருந்தாலும் வந்து நல்லாவே வந்து கையாண்டிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையுமே நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அண்ட் வந்து அந்த ஹாரர் சீன்ஸ்க்கெலாம் வந்து தேவையான அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக வச்சுருக்காரு. அந்த சில சீன்ஸில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரேட்டட் ஃபிலிம் தான். ஸோ சில சீன்ஸில் வந்து அந்த கொஞ்சம் ரொம்ப கோரமாக இருக்கிற சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து மேக்கிங் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து டேரக்ஷனுக்கு 9 மார்க்ஸ் தரலாம். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் சுமாராக தான் எழுதியிருக்காங்க. சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தேவையில்லாத ஒரு சாங் வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் ஒன்றுமே வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்திருக்கும் படம். ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு 7 மார்க்ஸ். அண்ட் ஆக்டிங் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஃப்ஜே வந்து அவர் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தார். அவர் ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான ஸ்டாராக வர ஃபியூச்சரில் நல்ல சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹீரோயினுக்கு பெருசாக வேலையில் ஒரு 2-3 சீன் வந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க அவளும். ஸோ ஆக்டிங்க்கு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு என்ன தேவையோ ஒரு டென்ஸான ஒரு மியூசிக் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காரு. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அந்தந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலாக மேக்கப் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த பேய் சீன், சாத்தான் சீன்லாம் வந்து ஒரு மாதிரி முகம் வந்து கொஞ்சம் கோரமாக ஒரு மாதிரி விகாரமாக இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லராக வந்திருக்க வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கே அவங்க சொதப்பிட்டாங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ஆல்ரெடி சொன்ன சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முடிக்கலை. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட். ஆமாம், ஏன்னா வந்து இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரன்ற மாதிரி போட்டு முடிச்சுட்டாங்க. ஒரு கதையை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதோட முடிவை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லிவிடுங்க. அது நல்லா இருந்து உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வச்சு வந்து செகண்ட் பார்ட் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியை வந்து அதுலேருந்து ஜாயின்ட் ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா வந்து எடுக்கிறப்பவே வந்து தெளிவாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிவிடுங்க, இது வந்து ஒரு 2 பார்ட் ஃபிலிம் அப்படின்னு. சாத்தான் டார்க்குன்னு டைட்டில் வைக்கும்போது கீழே சாப்டர் 1 போட்டிங்கன்னா ஆடியன்ஸ் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. பட் எதுவுமே இல்லாமல் இந்த படத்துக்கு பெருசாக ப்ரமோஷனும் பண்ணாமல் இது ஒரு 2 பார்ட் ஃபிலிம்னு ஆடியன்ஸ்க்கு சொல்லாமல் பாதியில் அந்த படத்தை ஒரு 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடியும் ஒரு எண்டே இல்லாமல் வந்து பாதியில் இந்த படத்தை முடித்தது நிறைய பேர் வந்து உடன்பாடு இல்லை. தேட்டரில் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா இது இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் ஒரு வெறுப்போட போனதான் நான் கண்கூடாக பார்த்தேன். நீங்கள் வந்து 2 பார்ட்டாக ஒரு படத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கீழே சாப்டர் 1ன்னு போட்டு எடுங்க. இந்த படத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் என்னவோ நடக்க போகுது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அவெல்லாம் ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருக்கிறப்ப நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்க போகிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மாதிரி போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை தான் பார்க்க வராங்க, அதுக்கு என்ன தெரிஞ்சால் தான் அவங்க வந்து ஒரு திருப்தியாக வெளியே போவாங்க.
இல்லை நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டில் தான் மீதி கதை சொல்ல போகிறீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு ப்ரொமோஷன்ஸ் வச்சு இது வந்து 2 பார்ட் உள்ள ஃபிலிம், இது கீழே ஒரு சாப்டர் 1ன்ற மாதிரி ஒரு இதுவாச்சும் போட்டிருக்கணும். எதுவுமே இல்லாமல் போனது படத்துக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இருந்தாலும் இது ஒரு டீசெண்டான ஹாரர் சைக்காலஜிக்கல் ஃபிலிம் தான். உங்களுக்கு வந்து இந்த ஜென்னர் பிடிக்கும்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ ஷோஸ் தான் சென்னையில் ஓடுது, அதுவும் இந்த வாரம் தான் ஓடும். நெக்ஸ்ட் வீக் வந்து பிரதீப்போட லைக் வந்துச்சுன்னா எல்லா தியேட்டர்லையும் இந்த படம் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஓடிடியில் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள். அண்ட் டேரக்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு படத்தை நீங்கள் ஒரே பாட்டை எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து நார்மலாக எடுத்து ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு 2 பார்ட்டாக தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் சாப்டர் 1 போட்டு ஆடியன்ஸ்க்கு அதை புரிய வைங்க. இல்லைனா நிறைய பேர் என்ன மாதிரி வந்து ஏமாந்துட்டு தான் போவாங்க. ஓவராலாக வந்து இந்த ஃபிலிம்க்கு வந்து 70 மார்க்ஸ் தரலாம், ஆக்சுவலாக 80 மார்க்ஸே தரலாம். பட் வந்து இந்த மாதிரி பாதியில் வந்து படத்தை முடிச்சதுனால எனக்கு வந்து அது 80 மார்க்ஸ் கொடுக்க மனசு ஒத்துக்கல. 70 மார்க்ஸ் தான் ஒரு டீசெண்டான சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்லன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான சைக்காலஜிக்கல் ஃபிலிம் தான், ஹாரர் ஃபிலிம் தான். பட் வந்து எண்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணாதது ஒரு ஏமாற்றம் தான். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.